சிம்ம ராசியில தான் சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய இடம். இந்த ராசியில பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் உச்சம் பெறக்கூடியது அமைப்பு இல்லை. இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானுடைய சிறப்பு பார்வையாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி வேறு நடக்குது. அதனால் என்ன பண்ணால் அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை அலைஞ்சாதான் அந்த காரியங்கள் கைகூடி வரும். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இதன் மூலமாக நிறையா நன்மைகள் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போய் வேலை வாய்ப்புகள்லாம் இத்தனை நாட்களாக தேடிட்டு இருக்கிறவங்க கிடைக்காம இருக்கிறவங்களாம் வெளிநாட்டு யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி கொடுக்கும். அந்த கடனை வாங்கி படிப்படியாக தொழில் செய்வதற்கான முன்னேற்றங்கள், அதேமாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் முயற்சி செஞ்சு நல்ல முறையில் வெற்றி பெறுவதற்கு கடினமான முயற்சிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சில உடல் ஆரோக்கிய தொந்தரவு பிரச்சனை நிவர்த்தி செஞ்சுட்டு அதிக அலைச்சலை கொடுக்க புதிய பொறுப்புகள்லாம் தேடி அமைச்சு கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் ராசியிலே கேது பகவான் இருக்கிறனால இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த இடத்துல எதை பேச வேண்டும் எந்த இடத்துல எதை பேசக்கூடாதுன்றதை பிரித்து எடுத்து பேசி கொண்டீர்கள் என்றால் பேச்சில் கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி நிறைவு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசணும், தொழில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசணும், வெளி வட்டாரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுத்துட்டு எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை 2வது செய்யணும், எதை 3வது செய்யணும் தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த குழப்பத்திலிருந்தெல்லாம் படிப்படியாக ஒரு தெளிவு கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கடின உழைப்பு அதற்கப்புறம் தான் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. இப்போ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி நாளில் தவறாமல் கிரிவலம் செல்வது அல்லது பாத யாத்திரை செல்வது இது எல்லாமே உங்கள் மன தெளிவும் வாழ்க்கையில் எண்ணற்ற மகிழ்ச்சி முன்னேற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். RVS NEET Academy. Take your NEET preparation to the next level. Admissions open for 2026 to 2027. Register now.